Hi friends, welcome to Anna Administrative Staff College. ஸோ எய்ம் டிஎன் யூடியூப் சேனல் வழியாக பேங்கிங் ஐபிபிஎஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் குவான்ஸில் 2D கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். 3D கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ மேஜராக கேட்டது 2D தான். 3Dயும் ஓரளவு பார்த்து வச்சிட்டோம்னா கம்பைன்டு கொஸ்டின் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முதல்ல கியூபு. ஸோ கியூபில் வந்து வால்யூம் ஏ கியூபு. ஸோ லேட்டர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4a ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a ஸ்கொயர். ஸோ இதில் நம்மக்கிட்ட இன்ன வரைக்கும் அதிகமாக கேட்டது இதுவும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வால்யூம் ஏ கியூபு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6a ஸ்கொயர், டயகனல் √3a. ஓகே. கியூபாய்டு வால்யூம் LBH, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2 × LB + BH + HL, டயகனல் ரூட் ஆஃப் L ஸ்கொயர் B ஸ்கொயர் + H ஸ்கொயர். ஸோ லேட்டர் சர்ஃபேஸ் ஏரியா 2 × L + B × H. சிலிண்டர் ஸோ வால்யூம் வந்து πr ஸ்கொயர் H, லேட்டர் சர்ஃபேஸ் ஏரியா 2πr H, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πr × R + H. ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ் மூணுமே. ஓகேவா. அடுத்து கோனு. ஸோ வால்யூம் 1/3 πr ஸ்கொயர் H, ஸோ லேட்டர் சர்ஃபேஸ் ஏரியா πr L, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா πr × L + R. ஓகேங்களா. இதுவும் மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஓகே. இங்கே இந்த L உங்களுக்கு தெரியும் இல்லையா. இது ஹைட்டு, இது ஸ்லாண்ட் ஹைட்டு, இது பேஸ். ஓகேவா. ஸோ ஸ்பியர் வந்து வால்யூம் 4/3 πr கியூபு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 4πr ஸ்கொயர். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதே ஹெமிஸ்பியர் போனீங்க அப்படின்னா 2/3 πr கியூபு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3πr ஸ்கொயர். இங்கே 4π, இங்கே 3πr ஸ்கொயர். ஓகே. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா 2πr ஸ்கொயர். ஓகேவா. இதை பேஸ் பண்ணால் நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் பண்ண போகிறோம். கிளியரா பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A metal cube of age 12 cm is melted and formed into 3 smaller cubes. If the edges of the 2 smaller cubes are 6 cm and 8 cm, then find the edge of the third smaller cube. ஓகேங்களா. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ மோஸ்ட்லி எஸ்எஸ்சிக்கு இந்த கொஸ்டின்ஸ் பிடிக்கும், ரயில்வேக்கு இந்த கொஸ்டின்ஸ் பிடிக்கும். இது மாதிரி கொஸ்டின் நம்ம நிறைய கேட்டிருக்காங்க. ஓகே. அதாவது ஒன்றும் இல்லை, இதோட வால்யூமும் அந்த மூணோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கணும். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா. அப்போ பெரிய கியூப் வந்து ஸோ கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதோட வால்யூம்னா ஏ கியூப். ஓகேவா. அப்போ 12 கியூப் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த 3 ஸ்மாலர் கியூபுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கியூபு 6 கியூபு, செகண்ட் கியூப் வந்து 8, மூணாவது கியூப் தான் தெரியல, அப்போ நான் எக்ஸ் கியூப்னு வச்சுக்கிறேன். ஓகே. இது 1728 ஞாபகம் இருக்கு இல்லையா. 12 கியூப்னா 1728. அப்போ 6 கியூப் அப்படின்னா 216, 5 கியூப்னா 512 ப்ளஸ் எக்ஸ் கியூப். அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1728 மைனஸ் 500 + 200 700 728. அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1000, எக்ஸ் ஈக்குவல் டு 10, எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா இதை ஃபார்ம் பண்ணுறதான். ஓகேங்களா. ஸ்மால் கியூப்ஸ் மொத்தமாக இருக்கிற கியூப்ஸோட கன அளவோட எண்ணிக்கையும் அது கூடுதலும் அந்த பெரிய கியூபோட கன அளவும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா. Question number 2. If the volume of a sphere numerically equal to its surface area, then its diameter. ஓகேவா. இவ்வளோதான் கொஸ்டின். முதல்ல வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர் என்ன வரும், 4π3 πr கியூப். இதுவும் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவல். இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா எது, ஸ்பியர். ஸ்பியருக்கு என்ன வரும், 4πr ஸ்கொயர். கேட்டிங்களா. இந்த 4π இந்த 4π கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் கியூப்ல இருக்க ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ r/3 = 1ன்னு கிடைக்கும். அப்போ r = 3. அப்போ r = 3. r மீன் ரேடியஸ். அப்போ ரேடியஸ் = 3. ரேடியஸ் = 3. எனக்கு என்ன வேணும், டயாமீட்டர். இதோட 2 மடங்கு தான் டயாமீட்டர். அப்போ டயாமீட்டர் = 2 × 3, 6 cm is your answers. Clear? 6 cm is your answers. Next. A right circular cone and a right circular cylinder have equal base and equal height. So ஒரு கோன் எடுத்துக்கிறேன், ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறேன், ரெண்டுக்குமே பேஸும் ஹைட்டும் ஈக்குவல். If the radius of the base and the height are in the ratio 5:12, ரெண்டுக்குமே 10 தான் வரும். Then the ratio of total surface area of the cylinder to that of cone. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டருக்கும் வேணும், கோனுக்கும் வேணும். என்ன பண்ணலாம், முதல்ல சிலிண்டர். ஃபார்முலா என்ன,
2 pi r into h plus இது சிலிண்டருக்கு. கோனுக்கு pi r l plus r. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பை கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? ஆக்சுவலாக ஈக்குவல் பேஸ் அண்ட் ஹைட்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நம்ம எடுத்து எழுதிடுறேன். ஸோ 2 இன்ட்டு ஸோ ரேடியஸ் வந்து 5 அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா கேட்டிருக்கிறது ரேஷியோ தான், ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஹைட்டு 12 சொல்கிறாங்க. 12 + 5னா 17. இங்கே ரேடியஸ் அதே 5. இங்கே எல் + ஆர் மட்டும் வேணும். ஓகேங்களா? எல் + ஆர்னா என்ன அப்படின்னா ஓகே ஸோ எல்னா இது ஹைட் கொடுத்துட்டாங்க நமக்கு 12 அப்படின்னு. ஸோ ரேடியஸ் 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன வரும்? 13. பித்தாகரஸ் தியரம் தான். என்ன வரும்? 144 ஒரு 25 169. அப்புறம் இது 13. ஆக்சுவலாக ட்ரிப்ளெட்னு சொல்லுவாங்க. இது 5 12 13 ட்ரிப்ளெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ 13 பித்தாகரஸ் தான் அப்ளை பண்ணி வேறு எதுவும் பண்ணல நான். 13. ஓகே அப்போ 13 ப்ளஸ் ரேடியஸ் வந்து ஒரு 5. இதையும் அடிச்சிடலாம். 2 × 17 இது 18. இப்போ 34 ஈஸ்ட்டு 18 வரும். இதெல்லாம் சொல்லிக்கணும்னா 17:9. 17:9. ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளோதாங்க. கிளியரா? என்ன பண்ணிக்கணும் உங்களுக்கு புரியுதுல்ல? 2 டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஷியோவாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 pi r h plus r pi r l plus r. ஸோ பை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆரை நான் 5ன்னு அப்படியே எடுத்துக்கிறேன். ஏன்னா 5xன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரீசன் என்கிட்ட கேட்டிருக்கிறது ரேஷியோ தான். அப்போ அது 5ஆக வச்சுக்கலாம். அடுத்து h plus r ஹச்னா 12 ரேடியஸ்னா 5 அப்போ 17. இங்கே மட்டும் எனக்கு ஸ்லாண்ட் ஹைட்டு தேவை. அப்போ என்ன பண்ணலாம்? இதுதான் ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துட்டேன், உங்கள் ரேடியஸ் கொடுத்துட்டேன். அப்போ பித்தாகரஸ் தியரம் வச்சு ஈஸியாக அப்ளை பண்ணலாமா? அப்போ 144 + 169 ரூட் எடுத்தால் 13. அப்போ இந்த வேல்யூ 13. ஓகே அப்போ 13 + ஆர்னா 5 18. அப்போ 2 × 17 = 18. ஸோ இது இங்கே கூட அடித்தாலும் அடிச்சுக்கலாம். 2 9 18 17:9 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், a toy is in the shape of hemisphere surrounded by a cone. ஸோ ஹெமிஸ்பியர்னா இப்படி இருந்திருக்கும். ஸோ சர்மவுண்டட் பை அ கோன் அப்படின்னா இப்படி இருக்கணும், அதுக்கு மேலே. ஓகேவா? ஓகே இஃப் ரேடியஸ் ஆஃப் பேஸ் ஆஃப் கோன் இஸ் 3 மீட்டர், இது 3 மீட்டர். ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த கோன் இஸ் 3 மீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 4 சென்டிமீட்டர். இது 4 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய். அப்போ யூஸ்வலாக இது மாதிரி 2 ஃபிகர் கம்பேர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ முதல்ல கோனோட சர்ஃபேஸ் ஏரியா வேணும். ஸோ pi r × l + r ப்ளஸ் அந்த ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வேணும். அது வந்து 3 pi r². ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம pi r கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துடலாம். pi r கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? என்ன கிடைக்கும்னா l + r ப்ளஸ் 3ன்னு கிடைக்கும், 3r கிடைக்கும். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஓகே எனக்கு ஸ்லாண்ட் ஹைட்டு வேணும். இது 4 இது 3னா இந்த ரிசல்ட் 5. ஏன்னா 3 4 5 அப்படிங்கிறது ட்ரிபிளெட். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இது 4னா 16, இது 3னா 9 25 ரூட் எடுத்தா 5. ஓகேவா? அப்போ என்கிட்ட எல்லா வேல்யூஸுமே இருக்குது. பட் என் ஆன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பையில் இருக்குது. ஓகேவா? அப்போ நான் பைக்கு வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ ரேடியஸ் வந்து 3. ஓகேவா? அண்டு எல் + ஆர்னா எல்னா 5 + ஆர் 8 ப்ளஸ் 3 × ஆர் அப்படின்னா 3 × 3 9. அப்போ பை × 3. ஸோ 8 + 9 கரெக்டுங்களா? 8 + 9 என்ன வரும்? ஸோ பை × 3. ஸோ 9 + 8னா 17, 17 3 51 பை வரும். ரைட்டுங்களா? 51 பை இஸ் யுவர் ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் இல்லை. ஸோ ஏ இஸ் அவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஏ இஸ் அவர் ஆன்சர்ஸ். ஓகே a toy is in the shape of hemisphere. ஓகேவா? இப்படி இருக்கும் ஹெமிஸ்பியர்னா. சர்மவுண்டட் பை அ கோன் அப்படின்னா இப்படி இருக்கணும். if the radius of the base of the cone வந்து 3 சென்டிமீட்டர், இது 3, ஹைட் வந்து 4. ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டை. ஸோ சர்ஃபேஸ் ஏரியானா கர்வ் சர்ஃபேஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லை. ஓகேவா? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா
ஸோ ஹெமிஸ்பியருக்கு 2πr² ப்ளஸ் அண்டு வேற என்ன இருக்குது, கோன் இருக்குது. கோன்னா πrl. ஓகேவா? இல்லது πr வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா 2r² இருக்கும். சாரி 2r மட்டும் இருக்கும். ஏன்னா ஒரு ஆள் வெளியே போயிடுச்சு இல்லையா? 2r ப்ளஸ் எல் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எல்லோட வேல்யூ வேணும், என்ன பண்ணலாம், இதில் இது ஹைட்டு, இது பேஸு. அப்போ இது என்ன வரும், 5 வரும். ஓகேங்களா? 3 4 5ங்கிறது ட்ரிபிளெட். உங்களுக்கு என்ன கிளியராக சொல்லணும் அப்படின்னா 4² 16, 3² 9, மொத்தமாக 25. ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5. ஓகேவா? அப்போ எல்லுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது. பை அப்படியே இருக்கட்டும். ஸோ ஆருக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3 அண்ட் 2 × 3. கரெக்டாக 2 × 3னா ரேடியஸோட வேல்யூ 3 அவங்க கொடுத்துருக்காங்க. அண்டு எல் வேணும், எல்லோட வேல்யூ 5. அப்போது π × 3. ஸோ இது 6 6 + 5 11, 33 π is your answers. 33 π is your answers. அவ்வளோதான். ஓகேங்களா? 33 π is your answers. Next, radius of a cylinder is equal to the side of an equivalent triangle having area of 25 cm². என்ன சொல்றாங்க, ஒரு சிலிண்டரோட ரேடியஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, சைடு ஆஃப் த ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஈக்குவலாக இருக்கு. அதே மாதிரி இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் கொடுத்துருக்கேன். அப்போ ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஏரியா என்ன வரும்னா √3/4a² = 25√3. இதையும் அடிச்சிடலாம். அப்போ a² = 100. எப்படி 100, இந்த 4 மேலே போகும், 24 100. அப்போ a = 10. என்ன சொல்றீங்க, ஈக்குவல் ட்ரையாங்கிளோட சைடும் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல். அப்போ ரேடியஸ் 10. ரேடியஸ் 10. ஓகே. அண்ட் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு தி பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். பெரிமீட்டர் என்ன வரும் ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு, அதாவது 3 பக்கம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் ட்ரையாங்கிள். அப்போ 3 பக்கத்தையும் கூட்டினா பெரிமீட்டர். இப்போ பெரிமீட்டர் 30. பெரிமீட்டர் 30. அதுதான் அவங்க ஹைட்னு சொல்கிறாங்க. ஹைட் வந்து 30ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஸோ இங்கேயும் பை அப்படியே வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னா πr²h. பை அப்படியே இருக்கட்டும். ஸோ ஆர்னா 10 × 10. ஸோ ஹைட் வந்து 30. அப்போ என்ன வரும், 3 30 π. ஸோ 3000 π is your answers. ஆப்ஷன் ஏ is your answers. ஆப்ஷன் ஏ is your answers. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ ரேஷியோ between curved surface area and total surface area of the circular cylinder is 3:5. If curved surface area is 7392 cm3, then what is the height of the cylinder ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எப்படி பண்ணலாம், ஓகே முதல்ல curved surface area பார்த்துக்கலாம். ஸோ ரேஷியோ between curved surface area and total surface area of the cylinder. அப்போ சிலிண்டர் curved surface என்ன வரும், 2πrh. கரெக்டா? அதே சிலிண்டருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும் அப்படின்னா, ஸோ 2πr × h + r = 3/5. இதையும் அடிச்சிட்டேன்னா h/h + r = 3/5. அப்போ ஹைட்டு 3ன்னு வச்சுக்கலாம், ரேடியஸ் 2ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டையும் கூட்டினா 5. அதில் ஹச்சுக்கு 3 கொடுத்தா r = 2. கிளியரா? ஓகே. இப்போ என்ன வேணும்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்கீங்க. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா 2πrh, 2 × 22/7 ஸோ ரேடியஸ் என்ன வச்சுக்கலாம், 2xன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இதுவும் ரேஷியோ தானே, கம்ப்ளீட் வேல்யூ கிடையாது இல்லையா, 2xன்னு வச்சுக்கிறேன். ஸோ × 2πrh, h 3xன்னு வச்சுக்கிறேன், = 7392. கிளியரா? நான் ஏன் உங்களுக்கு எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன், உங்களுக்கு மீனிங் புரியுதா? நான் எவ்வளோ டேட்டா வேல்யூ, ஏன்னா என்கிட்ட கொடுத்துக்கிறது எக்ஸ், இதோட வேல்யூஸ் தான், ரேஷியோ தான் கொடுத்துருக்கீங்க. ஒரிஜினல் வேல்யூ என்னால் அதுன்னு சொல்ல முடியாது. அதனால் ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது நம்ம 2ல் அடிச்சு பார்க்கலாம். ஸோ 11ல் அடிச்சுன்னா 2 11, இங்கே 6 11 66, மிச்சம் 7, 7 11 77, மிச்சம் 2, 2 11 22. ஓகேவா? வேறு எதில் அடிக்கலாம், 3ல் அடிக்கலாம். 3ல் அடிச்சிங்கன்னா 2 3 6, 2 3 6, 4 3 12. ஸோ அடுத்து 4ல் அடிக்கலாம். இது 4, இது 5 4 20, 6 4 24, இது 1, இது 28ங்க. அப்போ x² = 28 × 7. உங்களுக்கு புரியுதா? இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, x². அப்போ x = 4 × h² = 4 × 7 × 7ன்னு கிடைக்கும்.
அப்போ x ஈக்குவல் ரூட் எடுத்தா 2, இது 7, 14. எதுக்கு கண்டுபிடிக்கிறீங்க? நீங்கள் இதை 2xன்னு வச்சுருக்கீங்க ஓகேங்களா? அப்போ 2 × 14 அப்படின்னா 28 வரணும். 3 × 14னா 32 வரணும். அதுக்காக தான். ஏன்னா இது ரேஷியோட வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. ஓகேவா? அப்போ ரேடியஸ் 28, ஹைட்டு 32. கரெக்டா? சாரி 42, 14 42, 42. இப்போ என்ன கொஸ்டின்ஸ் வேணும்னா ஹைட் ஆஃப் த ஸ்லிண்டர் தான் கேட்டிருக்கீங்க. ஹைட்டு 42ங்க. ஹைட்டு 42. ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். எங்கே நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ அவங்க கொடுத்த ரேஷியோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கும் ரெண்டுக்கான ஃபார்முலா எழுதிட்டேன். இப்போ 2πr கேன்சல் பண்ணிட்டோம்னா h+r மட்டும் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ஹைட் 3, ஹைட்டு ரேடியஸும் கூட்டினா 5. இந்த ஹைட்டோட வேல்யூ கொடுத்தா ரேடியஸ் 2. அப்போ எப்படி வச்சுக்க முடியும்? இதை 2xன்னு வச்சுக்கலாம், இதை 3xன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதுவும் ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, ரேஷியோ வச்சு தான் எடுத்து வந்திருக்கேன். அப்போ இதை கொண்டு போய் நீங்கள் அவங்க கொடுத்தாங்க இல்லையா, இந்த வேல்யூ சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ தான் 14. அதை கொண்டு வந்து நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா 2xனா 2 × 14, அது ரேடியஸ். 3xனா 3 × 14, 42, அது ஹைட்டு. அப்போ நம்மளோட கேட்டது ஹைட்டு தான். 42 இஸ் அவர் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், the ratio of the radii of two right circular cylinder is 4:7. The ratio of the radii of two right circular cylinder is 4:7. The ratio of height கொடுத்துட்டாங்க. What is the ratio of volume of the cylinder கேட்டிருக்காங்க. இது என்ன கேள்வின்னு தெரியுதா உங்களுக்கு? மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன வரப்போகுது? பை r²h பை r²h. யூஸ்வலாக r1 h1 போடுவாங்க, நான் அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, r1 h1 போட வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் இன் கிளியர் அவர் கான்செப்ட் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அடுத்து r², இதுதான் ரேடியஸ். அப்போனா இங்கே 4 × 4, இங்கே 7 × 7. ஹைட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, இங்கே 5, இங்கே 2. ஓகேவா? என்ன பண்ணலாம்? இது ஒரு டைம் அடங்கும், இது 2 டைம் அடங்கும். 4 2 8, 8 5 40, 7 × 7 49. அவ்வளோதான். 40:49. ஒன் ஆஃப் ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், பேங்க்லையும் கேட்டிருக்காங்க. 40:49. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ சம் ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் கோன் இஸ் 4380 cm². ஹைட் ஆஃப் போத் சிலிண்டர் அண்ட் கோன் இஸ் சேம். எக்ஸாம்பிள் 20ன்றாங்க. இஃப் ரேடியஸ் ஆஃப் கோன் இஸ் 15 cm, then find the ratio of radius of S to radius of C. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறேன், அது எஸ்ன்னு மீன் பண்ணுறேன். ஒரு கோன் எடுத்துருக்கேன், அது சீன் மீன் பண்ணுறேன். ரெண்டும் சேர்த்து 4380 ஓகேவா? அப்போ என்ன மீன் அப்படின்னா, சிலிண்டருக்கு வந்து ஸோ πr²h-யும் 1/3 πr²h-யும் கூட்டினா எனக்கு 4380 வருதுப்பான்னு சொல்கிறேன். அப்படி கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பை கேன்சல் பண்ணிடலாம். முதல்ல பை தூக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு, ஹைட் ஆஃப் போத் சிலிண்டர் அண்ட் கோன் இஸ் சேம் 20. கரெக்டுங்களா? என்ன சொல்கிறாங்க? ஹைட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து 20. அப்போ எங்கெங்கே தர முடியும்? இஃப் ரேடியஸ் ஆஃப் த கோன் வந்து 15 cm, ஃபைன் த ரேடியஸ் ஆஃப் த எஸ்னா சிலிண்டரு அண்ட் சினா கோடு. ஓகேவா? அப்போது சிலிண்டருக்கு மட்டும் ரேடியஸ் இல்லை, அப்போ நான் அதை r² வச்சுக்கிறேன். ஹைட்டு வந்து 20ன்றீங்க, ப்ளஸ் ஒரு 1/3 இங்கே இருக்குது. கோனோட ரேடியஸ் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 15ன்னு சொல்கிறீங்க. 15 × 15, இதுக்கும் ஹைட்டு சேம் தான் 20, 4380. இது ஒரு டைம், இது 5 டைம். ஓகேங்களா? அப்போ 20r² ப்ளஸ் என்ன கிடைக்குன்னு பாருங்க, 5 2 10, 100. அப்போ 1500. ஓகேங்களா? 1500 ஈக்குவல்ஸ் டு 4380. அப்போ எனக்கு 20r² வேணும்னா 4380 மைனஸ் 1500. அப்போது 4380 1500னா 0882. கரெக்டாக? 3 நிமிஷம் 2. அப்போ என்ன கிடைக்குன்னா 20r² ஈக்குவல் டு 2880. இதையும் அடிங்க. இது ஒரு டைமு, இது 144 டைமு. அப்போ r² 144 அப்படின்னா r ஈக்குவல் டு 12. r ஈக்குவல் டு 12. ஆர்னா என்ன? சிலிண்டரோட ரேடியஸ். சிலிண்டரோட ரேடியஸ். ஏன்னா நம்மகிட்ட கோன் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன வேணும்? ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எஸ். ரேடியஸ் ஆஃப் எஸ்னா சிலிண்டர் 12 இஸ்ட் ரேடியஸ் ஆஃப் சி, சினா கோன், அது அவங்க கொடுத்தா 15. அப்போ 4 3 12, 5 3 15, 4:5 is your answers.
4:5 அவ்வளோ. ஓகே, நெக்ஸ்ட். So there were two solid spherical balls. Ratio between radius of first ball to that second ball is 7:6. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாலோட ரெண்டு ஸ்பெரிக்கல் பால் இருக்கு, ஸ்பெரிக்கல் இருக்கு. ஸோ ரேடியஸ் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பால் 7 இருந்துச்சுன்னா செகண்ட் பால் 6 இருக்கு. செகண்ட் பால் வாஸ் கட் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். செகண்ட் பால் ரெண்டா கட் பண்ணினா என்ன அர்த்தம், இது ஹெமிஸ்பியர் ஆயிரும், ஹெமிஸ்பெரிக்கல் பால் ஆயிரும். ஓகேவா, and difference between total surface area of first ball and total surface area of the part of second ball is 13552. Find the value of radius of bigger ball னு கேட்டிருக்கான். ஓகேவா, சரி ஓகே, ட்ரை பண்ணலாமா அந்த கொஸ்டினை. டிஃபரன்ஸ் பிட்வீன், ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் பாலோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்பெரிக்கல் பால், அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 4πr². ஸோ 4π ஆருக்கு என்ன கொடுக்கலாம்னா 7x² கரெக்டா, மைனஸ், ஏன்னா டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறீங்க. அடுத்து நீங்க பார்க்க போறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ பார்ட் ஆஃப் த செகண்ட் பால். செகண்ட் பாலோட ஒரு பார்ட் அப்படின்னா அது ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியருக்கு என்ன வரும் அப்படின்னா 3π, இங்க ஆர் அதே தான் 6x² ஈக்குவல்ஸ் டு 13552. இவ்வளோதான். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பையை மட்டும் வெளியே எடுத்துறேன், அதாவது 22/7 வெளியே எடுத்துறேன். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது 49². 49 × 4, ஏன்னா வெளியே ஒரு 4 இருக்கு, 36 காரி மிச்சம் 3, அப்போ 196x² மைனஸ் பையை வெளியே எடுத்துட்டு வந்துட்டேன், மிச்சம் 3 தான் இருக்கு. 6னா 36, 36 × 3னா 108. ஓகேவா, அப்போ 108x². கரெக்டு தானே, 36 × 3 12 கெட்டு மிச்சம் 1, 3 3 9 10, ஆமாம் 108x² ஈக்குவல்ஸ் டு 13552. ஓகேவா, நெக்ஸ்ட். ஸோ இதில் என்ன உங்களுக்கு மிச்சம் இருக்குன்னு பாருங்க, 108ல் 110 வர்றதுக்கு ஒரு 2. ஓகேவா, இந்த பக்கம் ஒரு 86, மொத்தம் 88 இருக்கும். கரெக்டுங்களா, அப்போ 22/7 × 88x² ஈக்குவல்ஸ் டு 1355. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 11லேயே அடிச்சு பார்க்குறேன். 2 11, இது ஊர் 11, மிச்சம் 2, 2 11, 22 மிச்சம் 3, 3 11 மிச்சம் 2. ஓகே, எகெயின் நம்ம இதை 2லேயே அடிக்கலாம், நம்ம 11லேயே அடிக்கலாம். 8 11 அடிக்கிறேன், இங்கே ஓர் 11 மிச்சம் 1, ஓர் 11 மிச்சம் 2. ஓகேங்களா, இப்போ மேலே என்ன இருக்குன்னா 16/7 x² ஈக்குவல் டு 112. ஓகேவா, இந்த 112 நீங்கள் 16 × 7ன்னு கூட எழுதலாம். ஞாபகம் இருக்குல்ல, நான் சொன்னது 16 × 7. அப்போ இதையும் அடிச்சிட்டிங்கன்னா x² ஈக்குவல் டு 7 × 7, எக்ஸோட வேல்யூ 7, எக்ஸோட வேல்யூ 7. உங்களுக்கு என்ன வேணும்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் பிக்கர் பால். பிக்கர் பாலோட ரேடியஸை நான் 7x வச்சுருந்துருக்கேன். 7x, எக்ஸுக்கு போல 7 கொடுத்தோன்னா 49 இஸ் மை ஆன்சர்ஸ். 49 இஸ் மை ஆன்சர்ஸ். சூப்பர் கொஸ்டின். அகைன் ரிப்பீட் பண்ண அந்த கொஸ்டின் உங்களுக்கு. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா 2 சாலிட் ஸ்பெரிக்கல் பால் இருக்குது. அந்த பாலோட ரேடியஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னா, இங்கே பெரிய ஃபர்ஸ்ட் பாலுக்கு 7, செகண்ட் பாலுக்கு 6 இருக்கு. செகண்ட் பாலை 2 பார்ட்டாக நான் உடைக்கிறேன், கட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஸ்பெரிக்கல் பால் 2ஆக கட் பண்ணினா அது ஹெமிஸ்பியராக மாறிடும். என்ன கேட்குறாங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலுக்கும் செகண்ட் பார்ட்டில் இருக்கிற, செகண்ட் பாலில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும். செகண்ட் பாலில் இருக்க ஒரு பார்ட்டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னன்னா இது ஃபர்ஸ்ட் பால், உங்களுக்கு டவுட்டே இல்லை, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஒரு கம்ப்ளீட் ஸ்பியர். செகண்டில் இருக்கிற மட்டும் உங்களுக்கு வந்து ஹெமிஸ்பியர் வரும். அப்போ இங்கே 4πனா அங்கே 3π. r² பலம் மட்டும் அங்கே 7x rx கொடுத்தாங்களா, அந்த வேல்யூ நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா போதும். இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு எக்ஸுக்கான வேல்யூ கிடைச்சிரும். இந்த எக்ஸ்க்கான வேல்யூ கொண்டு போய் மேலே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் கிடைச்சிரும். அவங்க கேட்டிருக்கிறது பிக்கர் பால். ஸோ 7 6ல் பிக்கர் அப்படின்னா 7 தான். அப்படின்னா என்ன வரும்னா 7 × 7 49. இன்கேஸ் ஸ்மால் கேட்டதீங்கன்னா 7 × 6 42 சொல்லியிருப்பேன். ஸோ மை கொஸ்டின், மை ஆன்சர் இஸ் 49. கிளியரா? Next. If perimeter of the base of a cylinder is 88 cm, அப்படின்னா என்ன முதல்ல? இதுதான் ஒரு சிலிண்டர்.
இதோட பேஸ்னா அடிப்பக்கம். பார்க்க எப்படி இருக்கு? ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. அப்போ சர்க்கிளோட ஏரியா தான் அவங்க இன்டைரக்டா சொல்றாங்க. உங்களை பெரிமீட்டர் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர். இப்போ பெரிமீட்டர்னா எப்படி இருக்கும்? 2πr. இப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 88. இது ஒரு டைம் அடங்கும், இது 2 டைம் அடங்கும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 14 இஸ் யுவர் ஆன்சர். Then find volume of cylinder if height of cylinder is 0.08 மீட்டர். சரிங்களா? இங்கே சென்டிமீட்டரு, இங்கே மீட்டரு. அப்போனா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ இது 8 சென்டிமீட்டர். கிளியரா? எனக்கு என்ன வேணும்? வால்யூம் வேணும். இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு ஸோ பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 14 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் பை ஆர் ஸ்கொயர் ஹச். அப்போ ஒரு டைம் அடங்கும், இது 2 டைம் அடங்கும். கேட்டுங்களா? இது 44 இன்ட்டு 4 8 32 2 மிச்சம் 3 ஓவர் 8 8 11 112 இன்ட்டு 44. ஸோ ஆப்வியஸாக இங்கே 2 4 என் ஆன்சர் 8ல் வரணும். அப்படின்னா ஆப்ஷன் 4928 இஸ் மை ஆன்சர்ஸ். கிளியரா? நான் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணல. இங்கே 4 இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் 8ல் முடியும் என் ஆன்சர். ஸோ அப்போ 4928 ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை ஆன்சர்ஸ். இன்கேஸ் எல்லாமே 8ல் இருக்குன்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த பெரிமீட்டர் ஆஃப் த பேஸ். என்ன விஷயம்? பெரிமீட்டர் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர்னா பார்க்க சர்க்கிள் மாதிரி இருக்கும். அப்போ சர்க்கிளோட பெரிமீட்டர் 2πr. அப்போ 2πr ஈக்குவல் டு 88ன்னு எடுக்கிறீங்க. கிளியரா? டேரெக்டாக ஆர்னு கொடுக்காம உங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க. The diameter of the base of cylindrical drum is 35 dm and its height is 24 dm. It is full of kerosene. How many tins? So each of size 25 cm, 22 cm, 35 cm can be filled with kerosene from the drum. ஓகேங்களா? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் இருக்குது. ஒன்றும் இல்லை, அந்த வால்யூம் டிவைட் பை இந்த வால்யூம், அவ்வளோதான். இப்போ கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது அவன் சொல்லிட்டான் சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னு. கீழே இருக்கிற பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? 25 22 30 பார்க்க எப்படி தெரியுது? கியூபாய்டு. ஓகேவா? வந்து இங்கே டிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஒரு டிஎம் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் நினைக்கிறேன். ஓகேவா? ஏற்கனவே செக் பண்ணி பார்த்தலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வேணும்னா முதல்ல சிலிண்ட்ரிக்கலோட வால்யூம் வேணும். சிலிண்ட்ரிக்கோட வால்யூம் என்ன? சிலிண்டர். ஸோ பை டயாமீட்டர் தான் 35. அப்போ அதில் பாதி ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு இங்கே ஒரு 10 இங்கே 10 இங்கே ஒரு 100 ஒரு 1000 போட்டுறேன். ஓகேவா? ஏன்னா இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10 அங்கே ஒரு 10 மொத்தம் 1000 வரணும். ஓகே, கீழே டிவைட் பை. ஸோ இதெல்லாம் சென்டிமீட்டர் தான் இருக்குது. 25 22 இன்ட்டு 35. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு இருக்கிறதோட வால்யூம் இல்லை செகண்ட் வால்யூம் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு. எத்தனை டின்ஸ் வேணும், அதாவது மோஸ்ட்லி எத்தனை ஹவு மெனி டின்ஸு ஹவு மெனி பிரிக்ஸு இது மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம் இல்லை செகண்ட் வால்யூம் அப்படி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் இதை? இது ஒரு டைம் அடங்கும், இது 5 டைம் அடங்கும். இது 2 4, இது 6 4 24. இந்த 35 இந்த 35 கேன்சல் பண்ணிடலாம். இது ஒரு டைம் அடங்கும், இது 4 40 டைம் அடங்கும். இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 5 இன்ட்டு 6 இன்ட்டு 4 0. ஓகேங்களா? 5 6 30 30 இன்ட்டு 40னா 1200. ஸோ 1200 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஆன்சர்ஸ் 1200. அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் 2 விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் இந்த டிஎம் மீனிங் என்ன அப்படிங்கிறது. செகண்ட் திங் வந்து ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்தில் இன்னொரு விஷயம் மாற்றுறீங்க, அப்போ எத்தனை டின் தேவைப்படும், எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படும் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. கிளியரா? நெக்ஸ்ட், the sum of the radius and height of the cylinder is 38. என்ன பண்ணலாம்? ரேடியஸையும் ஹைட்டையும் கூட்டினா 38 வரணும். Total surface area of the cylinder is 836 centimeter square. அப்போ total surface area cylinder என்ன வரும்? 2πr into r plus h equal to 836. ஓகேவா? இப்போ r plus h போல வேல்யூ நீங்கள் கொடுத்துட்டீங்க. அப்போ 2 into 22/7 into radius into 38 equal to 336. ஓகேவா? எதில் அடிக்கலாம்? 2 11 7 11 77 6 11 66 38 2 டைம் அடங்கும். இதுவும் அடங்கும். அப்போ r equal to 7/2. r equal to 7/2. என்ன கொஸ்டின் கேட்டுறீங்க? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னா πr ஸ்கொயர் ஹச். ஸோ 22/7 r ஸ்கொயர் 7/2 7/2. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க?
இதை கொண்டு போய் இங்கே கொடுத்தா போதும் இல்லையா? என்ன வரும்? இது 3.5 வச்சுக்கிறேன். அப்போ h ஈக்குவல் டு 38 மைனஸ் 3.5. இப்போ ஹைட் ஈக்குவல் டு 34.5. 34.5 எப்படி இல்லைனா 69/2 எழுதலாம். ஏன்னா கம்ப்ளீட் அப்படியே எடுத்து கைக்கு பாயிண்டில் வச்சுக்கிட்டு இந்த வேலையை. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம்? இது ஒரு டைம் அடங்கும், இது 11 டைம்ஸ் அடங்கும், இது ஒரு டைம் முடிஞ்சிடும். ஓகேவா? மிச்சம் என்ன இருக்குன்னா 11 × 7 × 69 டிவைட் பை 4. என்ன வரும்? 77 × 69 டிவைட் பை 4. ஸோ மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ 69 77 7 63 3 மிச்சம் 6, சாலையில் 42 48 7 63 3 மிச்சம் 6, அலையில் 42 48 3 1 1. ஸோ 5 13 3 மிச்சம் 1 5313 5313 டிவைட் பை 4. ஸோ 13 4 52 13 வரணும். மேபி டி இஸ் மை ஆன்சர்ஸ். இதுக்கு ஃபுல்லாக பண்ணிடலாம். 52 மிச்சம் 1 2 4 8 மிச்சம் 3 8 நாங்க 1328 தான் வருது, பாயிண்ட்ல வர வருது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ஆன்சர்ஸ். ஆப்ஷன் டி இஸ் மை ஆன்சர்ஸ். ஓகேவா? நான் ரிப்பீட் பண்ணுறேன் கொஸ்டின்ஸை. ஸோ என்ன சொல்கிறேன்னா, சம் ஆஃப் த ரேடியஸ் அண்ட் ஹைட் வந்து 838. அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 836 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா 2πr × r + h. r + h வேல்யூ மேலே இருக்குது. அது சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ரேடியஸ் கிடச்சிரும். ரேடியஸ் வந்து 7/2 7/2 சொல்லலாம், இல்லை 3.5 சொல்லலாம். இது மாதிரி நீங்கள் மென்சுரேஷன் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா பாயிண்டில் வைக்காதீங்க, அது ஹோல் நம்பராக ஃப்ராக்ஷனில் வச்சுக்கோங்க, ஈஸியாக அடி வாங்கிடும். அப்போ 7/2. ஓகேங்களா? இதை வச்சு எனக்கு ஹைட்டு வேணும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 7/2 3.5 இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா ஹைட்டு 34.5. இந்த 34.5 நான் 69/2 எழுதலாம். கரெக்டா? இப்போ எனக்கு வால்யூம் வேணும், அதே 2πr² தான். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் 1328.25 வருது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கிளியருங்களா? நெக்ஸ்ட். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டைஸ் இஸ் 1944 cm². அது என்னங்க டைஸு? கியூப் தான் அப்படி சொல்கிறாங்க. 6 பக்கம் இருக்கும் இல்லையா, கியூப் தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ என்ன வரும்? சர்ஃபேஸ் ஏரியானா 6a² = 1944. அப்போ a² = 3 6 18 2 6 12 4 24. அப்போ a = 18. அப்போ ஒரு பக்கத்தோட அளவு 18. The side of the dice is equal to the height of the conical cap. அப்போ ஹைட்டும் 18 தான். And the volume of the cap is 13824. Then find the slanting height of the conical cap. என்ன கொடுத்துருக்கீங்க? வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன வரும்? 1/3. ஸோ பையோட வேல்யூ அவங்க 4ன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. பையோட வேல்யூ அவங்க 4ன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. 1/3 பை. ஸோ r² எனக்கு தெரியாது, அதுதான் எனக்கு வேணும் ஆக்சுவலாக. ஹைட் வந்து 18 = 13824. ஓகேவா? என்ன பண்ணலாம்? இது 1, இது 6. டெஃபினட்டாக இது 6ல் அடி வாங்கும். 2 6 12 3 6 18 36 180 4 6 24. ஓகேவா? எகைன் என்ன இருக்குன்னா 4r² = 2304 இருக்கு. அப்போ எனக்கு r² தான் வேணும். அப்படின்னா என்ன அடிக்கலாம்? ஸோ 5 நாங்கள் 20 மிச்சம் 3, 7 நாங்கள் 28 மிச்சம் 2, 6 நாங்கள் 24. r² 576னா r வந்து 24, ரூட் எடுத்துனா 24. அப்போ உங்களுக்கு ஹைட்டு கிடச்சிருச்சு, ரேடியஸ் கிடச்சிருச்சு. உங்களுக்கு கேட்டுக்கிறது ஸ்லாண்ட் ஹைட்டு. ஸ்லாண்ட் ஹைட்னா எது? இது ஹைட்டு 18, இது 24. அவங்க கேட்டிருக்கிறது இந்த இது. ஓகேவா? என்ன வரும்? √24² + 18². அப்போ 24னா 576, இது 324, மொத்தமாக கூட்டினீங்கன்னா 900, இது ரூட் எடுத்தீங்கன்னா 30. இப்போ ஸ்லாண்ட் ஹைட்டு 30. ஆப்ஷன் ஏ இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? கொஸ்டின் கம்பைன்டு டைஸ்லேருந்து ஒரு வேல்யூ எடுத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் வந்து 1944 cm². அப்போ a² வந்து 324, a வந்து 18, அதுதான் ஹைட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வால்யூம் கொடுத்துட்டாங்க. வால்யூம்லேருந்து நம்ம ஹச் சப்ஸ்டிட் பண்ண முடியும், ஆர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆரோட வேல்யூ 24. அப்போ உங்கள்கிட்ட ஹைட் இருக்குது, ரேடியஸ் இருக்குது, இதை வச்சு ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும். பிதாகரஸ் யூஸ் பண்ணி ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் 30. நெக்ஸ்ட்.
So volume of a cone. Okay. So volume of a cone 40 cubic meter more than volume of the cuboid. Radius and height of the cone are 7 and 12 cm respectively. And length of the cuboid is equal to the height of the cone. And breadth and height of the cuboid are b and b minus 2. Find the breadth of the cuboid. என்ன பண்ணலாம்? Volume of a cone is 40 cubic meter more than volume of cuboid. ஓகே, முதல்ல கோனுக்கான வால்யூம் கண்டுபிடிக்க ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. கோனுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு 1/3 ஸோ பை ஆர் ஸ்கொயர் வேணும். ஸோ ரேடியஸ் அவங்க கொடுத்துட்டாங்க 7 × 7ன்னு. ஹைட்டு வேணும் ஆர் ஸ்கொயர் ஹெச், அதுவும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நல்லா வால்யூமோட கோன் கண்டுபிடிக்க முடியும். இதையும் அடிச்சிடுறேன். இது 1, இது 4. அப்போ 22 × 28 என்ன வரும்னா 2 3 6 616. இதுதான் இது வால்யூம் ஆஃப் த கோன். அவங்க என்ன சொல்றாங்க, வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் 40 cubic meter மோர் தென் த வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட். அப்போ கியூபாய்ட் இதோட 40 கம்மியாக இருக்கணும். இதோட 40 கம்மியாக இருக்கணும். 40 கம்மியாக இருக்கா என்ன வரும்? 6 7 5 576. 576 கியூபாய்டோட வால்யூம். கியூபாய்டு வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? LBH. LBH ஈக்குவல் டு 576. இப்போ எனக்கு LBH வேணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த கியூபாய்ட் இஸ் ஈக்குவல் டு த ஹைட் ஆஃப் த கோன். ஹைட் ஆஃப் த கோன் 12. அப்போ லென்த் கிடைச்சிருச்சு. பிரெத்தும் ஹைட்டும் எப்படி சொல்றாங்கன்னா B × B minus 2 அப்படின்னு ஈக்குவல் டு 576. இதை அடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 48. அப்போ 9 12 8 96. ஓகேவா? அப்போ B minus 2 48 வரணும். ஓகேவா? என்ன பண்ணா 48 வரணும் பாருங்க. நீங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதா மல்டிப்ளை பண்ணா வருமா? 48 வரணும். பியை வந்து 8ன்னு வச்சுக்கிறேன், இதை 6ன்னு வச்சுக்கிறேன். 48 வருதா? பி வந்து 8, அதோட 2 தான் அடுத்து இருக்கணும். அப்போ 6 8 6 48 வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்றீங்க? இது பிரெத்து, இது பிரெத்து, இது ஹைட்டு. உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வேணும்? ஃபைண்ட் த பிரெத் ஆஃப் த கியூபாய்ட். பிரெத்னா 8 மீட்டர். அவ்வளோதான். 8 மீட்டர்ஸ் ஒரு ஆன்சர்ஸ். கேட்டுங்களா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்மள்ட்ட கம்ப்ளீட்டாக கியூபாய்டை பற்றி பேசுகிறாங்க. பட் டேட்டா வந்து சிலிண்டர் கோனை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் வந்து 40 cubic meter அதிகமாக கியூபாய்டை கம்பேர் பண்ணும்போது. அப்போ வால்யூம் ஆஃப் த கோன் கண்டுபிடிக்க டேட்டா கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நான் வால்யூம் ஆஃப் த கோன் கண்டுபிடிச்சிடறேன். அதை விட 40 கம்மியாக இருக்கணும் கியூபாய்டுக்கு. அப்போ 576. கியூபாய்டுக்கு ஃபார்முலா LBH. எல்லும் அவங்க சொல்லிட்டாங்க, ஹைட் ஆஃப் த கோன் தான் வந்து எல் அப்படின்னு. அதையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். பிக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, B minus 2க்கு ஒரு வேல்யூ, ஐ மீன் பிரெத்துக்கும் ஹைட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். அப்போது உங்களுக்கு ரிசல்ட் இப்படி கிடைக்கும். இதை நீங்கள் ஈக்குவேட்டிக் ஃபார்ம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. 8 6 48. இப்போ பிரெத்து 8, அதோட 2 கம்மியாக இருக்கணும், தான் ஹைட். ஓகேங்களா? அப்போ நம்ம கேட்குற பிரெத்தோட ஆன்சர்ஸ் ஆப்ஷன் C. ஓகே, நெக்ஸ்ட். If ratio of radius to height of a cylinder is 4:3 and the curved surface area of cylinder is 1056 centimeters square, then find the total surface area of the cylinder. ஓகேவா? curved surface area of the cylinder கொடுத்துருக்காங்க. curved surface என்ன வரும்? 2 pi RH. பட் ரேடியஸ் அவங்க 4ன்னு சொல்றாங்க, அப்போ 4x. ஹைட்டை 3ன்னு சொல்றாங்க, அப்போ 3x. 2 pi RH equal to 1056. ஓகேவா? என்ன வரும்? இது 2 11, இது 9 11 99, 9 11 99, 6 11. ஓகேவா? அடுத்து இது 4 எத்தனை டைம் அடங்கும்? 19 தடவை அடங்கும். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா 12x square equal to 19 into இது தப்பா அடிச்சுக்க நினைக்கிறேன். இது ஒரு நாள் 4 2 4 அண்ட் 24 டைம்ஸ் வரும். ஓகேவா? இது 24. ஒரே நிமிஷம்.
இந்த அடிக்கிற மட்டும் கொஞ்சம் கிளியராக அடிச்சிட்டோம்னா நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு இது 4x இது 3x ஈக்குவல் டு 1056. ஓகேயா? ஸோ இது 2 டைம் அடங்கும். இது 9 99 மிச்சம் 6 6 11. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு நாள், இது 2 நாள் 8 4 நாள் 16. இது ஒரு டைமு, இது 6 டைமு, இது 1 இது 2. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 14, எக்ஸ் ஈக்குவல் டு √14, எக்ஸ் ஈக்குவல் டு √14. தென் ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர்னு சொல்கிறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்போனா இங்கே என்ன வரும்? அப்போனா இங்கே என்ன வரும்? இங்கே 4 இன்ட்டு √14 வரணும், இங்கே 3 இன்ட்டு √14 வரணும். எங்கிட்ட கேட்ட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான். அப்போ 2πr இன்ட்டு L + R, H + R. ஓகேவா? H + R. அப்போ 2 இன்ட்டு 22/7. ஸோ ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4√14. இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 7√14. கரெக்டு தானே? என்ன வரும்? ரெண்டையும் ஆட் பண்ணும். 4√14ஐயும் 3√14 ஆட் பண்ணிங்கன்னா 7/4√14. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்த்தோம் அப்படின்னா 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 4√14 இன்ட்டு 7√14. இப்போ இந்த 7ஐயும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 22 இது 4 இது 14. 2 ரூட் இருக்கு இல்லையா? 14. அப்போ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா 44 இது 56. இப்போ 4ல் முடியணும். 2 ஆப்ஷன் இருக்குது, மல்டிப்ளை தான் பண்ணி ஆகணும். 56 44. ஸோ 24 4 மிச்சம் 2 5 4 20 22. ஸோ 4 24 4 மிச்சம் 2 5 4 20 22. 4 6 4 2 4 6 4 2 4 6 5 4 ஆன்சர்ஸ். ஓகேங்களா? 2 4 6 5 4 ஆன்சர். எங்கன்னா ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. அந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க ரேஷியோ கணக்கில். அப்போ நம்ம எக்ஸ்னு வச்சு எடுத்துப்போம். அப்படி எடுக்கும்போது எக்ஸோட √14 வருது. அப்போது இதுக்கு நீங்கள் 4√14 போடுவீங்க, இவருக்கு 3√14 போடுவீங்க. இந்த வேல்யூ நீங்கள் இப்போ சர்ஃபேஸ் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது எப்படி கிடைக்குன்னா ஸோ 2πr இன்ட்டு H + R. ஸோ 4√4 ரெண்டையும் ஆட் பண்ணால் 7√14 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அண்டு நீங்கள் அடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிரும். அடுத்து 4 இருக்குது. இந்த √14 ப்ளஸ் √14 வெறும் 14 மாறிடும். ஓகேவா? √14 √14 மல்டிப்ளை பண்ணும்போது நார்மல் 14 மாறிடும். அப்போ நீங்கள் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் 2464 cm². ஸோ கொஞ்சம் குரூஷியாக இருக்குது, ஏன்னா நான் மோஸ்ட்லி ரூட்லாம் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 50% மோர் தென் இட்ஸ் ரேடியஸ். If the volume of the cylinder is 12936 cm3, then find the curved surface area of the cylinder னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்? ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 50% மோர் தென் இட்ஸ் ரேடியஸ் அப்படின்னா ஸோ ஹைட் இருக்கு, ரேடியஸ் இருக்கு. ரேடியஸ் 100னா இவங்க 150ன்னு அர்த்தம் ஹைட். அப்போ எப்படி சொல்லலாம்? இது 3 பங்குனா இது 2 பங்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓகேங்களா? ரேஷியோ கிடச்சிச்சா? 3:2. இப்போ நம்மளோட வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் சொல்கிறீங்க அப்படின்னா ஃபார்முலா πr² கட்சி 22/7. ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 2, அப்போ 2x இன்ட்டு 2x. ஸோ அடுத்து ஹைட்டு போடுவோம் πr²h, ஹச்னா 3, அப்போ 3x ஈக்குவல் டு 12936. ஓகேவா? இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இது 2 11 22. அப்போ இங்கே ஓர் 11 11 மிச்சம் 1, எகைன் ஓர் 11 11 மிச்சம் 8, 7 11 77 மிச்சம் 6, 6 11 66. ஓகேவா? எகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ 2 இன்ட்டு இது மொத்தமாக மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா ஸோ 4 12 12x³ டிவைட் பை 7 ஈக்குவல்ஸ் டு ஸோ 1176. ஓகேவா? எகன் 2லேயே அடிக்கலாம். ஸோ 5 2 10, 8 2 16, எகன் 8 2 16. கரெக்டா? ஓகே. அடுத்து 12ல் அடிக்கலாம். ஸோ 12ல் வந்து 14 48 மிச்சம் 108 வருமா? 10 108. ஸோ 12 9 108. ஆமாம் 12 9. ஓகேவா? அப்போ x³ ஈக்குவல் டு 49 இன்ட்டு 7. அப்போ x ஈக்குவல் டு 7. எக்ஸோட வேல்யூ 7. ஓகேவா?
இப்போ ஈஸியாக கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். கர்வ் சர்ஃபேஸ்னா 2 பை RH 2 இன்ட்டு 22/7. ஸோ ரேடியஸ் என்ன வரும்? இந்த ஏழை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் 14. ஹைட்டு என்ன வரும்? 3 7 21. இது ஒரு 7 7 2 7 14. ஸோ என்ன வரும்னா 44 இன்ட்டு 42 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 44 42. என் ஆப்ஷன் 8ல் முடியணும். ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது 1848. எதுக்கு செக் பண்ணிடலாம். 4 2 8 4 2 8 16க்கு ஆரம்பிச்ச 1 16 17. ஸோ 8 4 1 8 1 1848ங்க. 1848. இன்கேஸ் நன் ஆஃப் திஸ் இல்லாமல் இருந்தால் டேரெக்டாக சூஸ் பண்ணிடலாம். ஸோ 1848. கிளியரா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹைட், அதாவது ஹைட்டுக்கும் ரேடியஸ்க்கும் ரேஷியோ கொடுக்காம பர்சன்டேஜ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன்டேஜை வச்சு நீங்கள் ரேஷியோ எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அஸ்யூஷுவல் தான். வால்யூம் போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து வந்து நீங்கள் ரேடியஸையும் ஹைட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட், த வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் கேன் இஸ் 8316 cm3. சிலிண்டர் தான் இங்கேயும். இஃப் த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் டு இட்ஸ் ஹைட் 7:2, தென் ஃபைண்ட் த கேன்ஸ் ஹைட். ஸோ போன கொஸ்டினில் என்ன பண்ணமோ அதுதான் இங்கேயும் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதே வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் தான். ஸோ ரேடியஸும் கொடுத்துருக்கேன், ஹைட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே விஷயம் தான், போன கொஸ்டினில் எனக்கு தான் இங்கேயும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட், பட் இங்கே மட்டும் நான் கேட்குறேன்னா ஃபைண்ட் த கேன் ஹைட்டு கேட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ ஹவு மெனி சாலிட் சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் 14 cm and the height 12 cm formed by melting a hemisphere of radius 42 cm. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஹவு மெனின்னு கேட்டாலே என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? வால்யூம் டிவைட் பை வால்யூம். அப்போ இங்கே இருக்கிற ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்ன வரும் அப்படின்னா, ஸோ 2/3. ஸோ பை ஆர் கியூப் அப்படின்னா 42 இன்ட்டு 42 இன்ட்டு 42 டிவைட் பை. அடுத்து இருக்கிறது சிலிண்டர். சிலிண்டருக்கு என்ன வரும்? பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட். இவ்வளோதாங்க. ஸோ பை கேன்சல் பண்ணிடலாம். இது ஒரு டைம் அடங்கும், இது 14 டைம் அடங்கும். கேட்டுங்களா? ஆமாம். ஸோ இது இதுவும் அடிச்சிடலாம். இது ஒரு டைம் அடங்கும், இது 3 டைம் அடங்கும். ஸோ 2 3 6 6 2 12, இது 1 இது 21. ஸோ ஆன்சர் 21. அவ்வளோதான். ஸோ 21 cm இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? 21 cm இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் curved surface area of two spherical metal balls whose radius is in the ratio of 3:5? இது ஒன்றும் இல்லை, அதே கேள்வி தான். சர்ஃபேஸ் ஏரியா வேணும் ஸ்பெரிக்கல் பாலுக்கு என்ன வரும்? 4πr². அதே தான் அந்த பக்கமாக வரப்போகுது. ஏன்னா 2 ரேஷியோ கொடுத்துருக்கீங்க, எதோ கேன்சல் ஆயிரும். இங்கே 6க்கு போல 3² போட போகிறீங்க, இங்கே 6க்கு போல 5² போட போகிறீங்க. ஸோ 925. நீங்கள் இந்த R1 R2 எடுத்தாலும் ஓகே தான், ஏன்னா நமக்கு ஸ்டெப்புக்கு எது மார்க் தேவைப்படல. எனக்கு தேவை ஆன்சர்ஸ், ஃபைனல் ஆன்சர்ஸ் மட்டும் தானே. ஸோ 9:25 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், a conical vessel covers a base area 154 cm². அது என்ன பேஸ் ஏரியா? முன்னாடி ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்தோம், இதுதான் பேஸ். இப்போ இதுக்கு ஒரு கொஸ்டினில் பெரிமீட்டர் கொடுத்துருந்தாங்க, நம்ம 2πr எடுத்தோம். இங்கே ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எடுக்கணும்னா இது சர்க்கிளாக கன்சிடர் பண்ணி சர்க்கிளுக்கான ஏரியா எடுத்துகிட்டு வரணும். ஸோ பை r², 22/7 r² = 154. இது ஒரு டைம் அடங்கும், இது 7 டைம் அடங்கும். அப்போ r² = 14, சாரி 7 × 7. அப்போ r = 7. ஓகேவா? If the height of the vessel is 45% more than the radius of its base. ஹைட்டும் கொடுத்துட்டீங்க, எவ்வளோ? இதை விட 40% அதிகமாக இருக்குன்றீங்க. ஓகே, ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் அப்ராக்சிமேட்லி. ஓகே, எப்படி பண்ணலாம்? முதல்ல வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன வரும் கோனுக்கு? ஸோ 1/3 பை r² இன்ட்டு ஹைட்டு. ஹைட்டுக்கு தான் என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள்? 45% அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இதை விட 45 அதிகமாக இருக்கணும். ஸோ 145 டிவைட் பை 100 போட்டுக்கிறேன். கிளியரா இல்லையா உங்களுக்கு? 40% மோர்னா இங்கேருந்து 45% நீங்கள் கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஏன்னா 0 இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பேன். இப்போ 7லாம் என்ன இருக்கும் போது 45%னா, ஸோ 3.5 அதில் ஒரு 5 மைனஸ் பண்ணும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் கேட்டிருக்க கேள்விக்கான பதில் எந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு தெரியும், r × r. ஹைட் என்ன மட்டும் என்ன சொன்னீங்கன்னா ரேடியஸை விட 40% அதிகம். அப்போ ரேடியஸை விட 40% அதிகம் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? இதையும் அடிச்சிடலாம். அண்டு இது 29, இது 20. நெக்ஸ்ட் என்ன கிடைக்குன்னா 22/3 × 7 × 7 29/20. இது 11, இது 10. ஸோ 11 × 7 × 7 29/20.
இங்கே 30. ஓகேவா? ஸோ நான் இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்னா இந்த 30யும் இந்த 29 நான் கேன்சல் பண்ணுறேன். அங்கே ஒரே ஒரு பார்ட் மட்டும் மிஸ்ஸிங். ஓகேவா? அப்போ எனக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் எனக்கு வர வேல்யூவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ 7 7 49 49 இன்ட்டு 11. ஸோ 9 7 4 + 9 13க்கு 3 மிச்சம் 1 5. அப்போ 539 கம்மியாக இருக்கணும். இப்போ 521 இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் மை ஆன்சர்ஸ். ஆப்ஷன் சி இஸ் மை ஆன்சர். நீங்கள் இப்படி போடலாம். இல்லை நன் ஆஃப் திஸ் இருக்குனால நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி 30 ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸ் கொண்டு வரலாம். நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ மை ஆன்சர்ஸ் 521 சென்டிமீட்டர் கியூப். இவ்வளோ தான். ஓகேங்களா? 3D கொஞ்சம் முக்கியமான டாபிக் தான். ஏன்னா கம்பேர் பண்ணி கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனு, நம்பர் சீரியஸு, டிஏஏ, அப்ராக்சிமேட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 மினிட்ஸாவது இருக்கும். அந்த 5 நிமிஷத்தில் 5 மார்க் எடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தவொடனே ஜட்ஜ் பண்ணிடணும். கொஸ்டின் ரீட் பண்ணவொடனே பண்ண முடியுமா முடியாதுன்னு ஜட்ஜ் பண்ணிடணும். ஸோ ஜட்ஜ் பண்ண முடியும்னா உடனே பண்ணி நீங்கள் அந்த மார்க் எடுத்துடணும். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு போனஸ் மாதிரி தான். ஆனால் மெயின்ஸ் உங்களுக்கு அப்படிலாம் இல்லை. அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓரளவு பேசிக் தெரிஞ்சிடலாம். ஏன்னா மெயின்ஸில் குவான்ஸ் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு மார்க்குமே உங்களுக்கு வேல்யூ இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.